வில்லியம் பேட்ரிக் அர்ப்பணிப்பு காணொளி மலேசிய தமிழ் கிறிஸ்துவ தற்கால இசையின் முன்னோடி ஆல்பம் அன்பின் ஆராதனை 1956 பிறந்தவர் வில்லியம் பேட்ரிக் அவர்கள் 5 பிள்ளைகளில் 4வது பிள்ளையாக ஒற்றை தாயின் அரவணைப்பில் வளர்ந்தவர். பொருளாதார வசதிகள் குறைவாக இருந்த போதிலும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த குடும்ப சூழலிலே அவர் வளர்ந்தார். சிறு வயதிலிருந்தே இசை அவரின் முதல் காதலாக இருந்தது. சொந்தமாக கித்தார் வாங்க முடியாததால் நண்பர்களுடன் சேர்ந்து கை தயாரிப்பு கித்தாரை பகிர்ந்து பயன்படுத்தினர். அந்த கித்தாரை வாசிப்பதற்காக பல கிலோமீட்டர்கள் நடந்து சென்ற நாட்களும் இருந்தன. இளமை காலத்தில் மலாய் இசைக்குழுக்களின் பாடகராகவும் கித்தார் கலைஞராகவும் இசை பயணத்தை தொடங்கினார். ஆனாலும் இந்த இசை திறமை ஒரு நாள் தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்தப்படும் என்பதை அப்பொழுது அவர் அறிந்திருக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுவது இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த தருணமே. நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. வார்டன் அந்த ஒரு வார்த்தை போதும் கைதிகளுடைய இருதயத்தில் பயம் பிறக்க. கைதிகள் பார்த்து நடுங்கிய ஒரு மனிதன். ஒழுக்கம் அவருடைய ஆயுதம், கண்டிப்பா அவருடைய அடையாளம். ஆனால் ஒரு சிலுவை, ஒரு சங்கடம், ஒரு மாற்றம். அதற்கு முன் சிறைவாசமும் அவரது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. அந்த காலத்தை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. மாறாக தேவன் தன்னை எவ்வாறு தாழ்த்தி மாற்றி புதிய மனிதனாக உருவாக்கினார் என்பதை அவர் எப்பொழுதும் தைரியமாக சாட்சியாகவும் பகிர்ந்து வந்தார். அவர் அனுபவித்த இந்த மாற்றத்தின் மூலம் பல கைதிகள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பாக்கியம் பெற்றனர். சிறையிலிருந்து வெளியேறிய பிறகு முன்னாள் கைதிகள் புதிய வாழ்க்கையை தொடங்க உதவும் டிஸ்சார்ஜ் பிரிசனர் எய்ட் சொசைட்டி அமைப்பில் அர்ப்பணிப்புடன் சேவை செய்தார். பின்னர் கோலாலம்பூர் மற்றும் கோம்பாக் மாவட்டங்களில் முதல் பேரோல் தலைவராக பணியாற்றி பலரின் மறுவாழ்வுக்காக உழைத்தார். இசை மற்றும் ஒருபோதும் அவரது வாழ்க்கையை விட்டு விலகவில்லை. கர்த்தருடன் அவருடைய உறவு ஆழமடைந்த போது தேவன் அவருக்கு புதிய ஆராதனை பாடல்களை அருளத் தொடங்கினார். எந்த மெட்டை மறந்து போகாமல் இருக்க எப்பொழுதும் ஒரு டேப் ரெக்கார்டரை தன்னுடன் வைத்திருந்தார். தேவன் கொடுத்த பாடல்கள் தோன்றிய உடனே அவற்றை பதிவு செய்தார். அந்த பாடல்கள் பின்னர் மலேசியா மற்றும் இந்தியா முழுவதும் பல சபைகளில் ஒலித்தன. பாருங்கள் தேவ ஜனமே, இயேசுவை கொண்டாடுவோம். ஆராதனையின் ஆவியும் ஆண்டவரின் 2ஆம் வருகைக்கான ஆயத்தத்தையும் மையமாக கொண்ட அவரது ஊழியம் எண்ணமற்ற மக்களின் இருதயங்களை தொட்டது. இதுவரை அவர் 7 இசை ஆல்பங்களில் வெளியிட்டுள்ளார். மேலும் 2 புதிய பாடல்கள் விரைவில் வெளியாக உள்ளன. அவரை நன்கு அறிந்தவர்கள் அவரை பற்றி கூறுகின்ற வார்த்தை, வீட்டிலோ சபையிலோ பொது வாழ்க்கையிலோ அவர் ஒரே மாதிரியான மனிதர், நேர்மையானவர், ஒழுக்கமானவர், உண்மையை தைரியமாக பேசுபவர். அற்புதம்
உந்தன் நாமமே ஜெயம். நீரே என் தெய்வன், நீரே என் தெய்வன், வல்லமை உள்ளவரே. நீரே என் தெய்வன், நீரே என் தெய்வன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. 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 உமக்கே ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைகளினாலே அவரது இருதயத்தை அறியலாம். நான் இந்த உலகத்தை விட்டு செல்லும் நாள் வரை ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். என் கடைசி மூச்சு வரை அவருக்காக ஆராதனை செய்ய வேண்டும் என்பதே. ஊழியத்திற்கு அப்பாலும் வில்லியம் அவர்களுக்கு உயிரினங்களின் மீது அளவற்ற அன்பும், தனது மனைவி பாஸ்டர் சச்சி அவர்களுடன் இணைந்து ஆதரவற்ற விலங்குகளை மீட்டு பராமரித்து வருகின்றார். அதோடு போதை பழக்க மறுவாழ்வு மையத்தில் பயிற்சியாளராகவும், வேதாகம கல்லூரியில் விரைவு உரையாளராகவும் சேவை செய்து வருகிறார். இசை, சிறை ஊழியம், மறுவாழ்வு, மேய்ப்பு பணி, போதித்தல், தலைமைத்துவம், எந்த பொறுப்பாக இருந்தாலும் அவர் வாழ்க்கையின் மையத்திலிருந்து எப்பொழுதும் நிலைத்திருந்தது ஒன்றே. உண்மையாக அசைக்க முடியாத ஆராதனையுள்ள இருதயம், அதனுடன் அனைவரையும் சிரிக்க வைக்கும் அவரது இனிய நகைச்சுவை உணர்வும், எளிமையான குணமும் அவரை மேலும் அழகுபடுத்துகின்றன. வில்லியம் பேட்ரிக் அவர்களின் வாழ்க்கை உடைந்த ஒரு மனிதனை தேவன் எவ்வாறு தமது மகிமைக்காக பயன்படுத்தப்படும் என்று மாற்றுகிறார் என்பதற்கு ஒரு உயிருள்ள சாட்சியாக நிற்கிறது. பயத்தை விதைத்த அந்த மனிதன் இன்று 1000 இருதயங்களில் ஆராதனையை விதைக்கும் தேவனின் ஊழியக்காரர். அவர்தான் வில்லியம் பேட்ரிக்.